ஆண்களுக்கு ஒரு சைக்காலஜி இருக்குது தெரியுமா? தப்பு பண்ணிட்டு பொண்டாட்டி முன்னால் வந்து நிற்கும்போது ஒன்று அவ கத்தி சட்டையை கிழிக்கணும், இல்லை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு அழுணும். ரெண்டும் பண்ணாமல் சைலண்ட்டாக சோறு எடுத்து வச்சு பால்கீல் வச்சு கொடுத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவான். ஆண்களுக்கு சண்டை போட தெரியாது தெரியுமா? சத்தியமா தெரியாதுங்க. அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் சண்டை. இப்ப கடைசியா நீ என்னதான் சண்டையே ஆரம்பிக்கல, வெயிட் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு கண்ணகி மாதிரி அக வாழ்க்கையில ஜெயிச்சவ வேற கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கண்ணகிய. எல்லாரும் சொல்லுவாங்க அவ போய் தேராமன்னா செப்புவது உடையேன்னு அவ சூப்பரா பேசினா, அதனால தான். புற வாழ்க்கையில் கண்ணகி ஜெயித்தது வேறு. கேவலன் மாதிரி ஒரு புருஷன், சாரி கோவலன் மாதிரி ஒரு புருஷன். 12 வருஷங்க கூட இல்ல, எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான், யாருக்கோ புள்ள பெத்துட்டு வந்திருக்காங்க. 24 வயசுல உட்காந்துருக்காங்க அந்த பிள்ளை. வான உடனே டக்குன்னு வந்துடுறான் கிளம்பி. முதல்ல சிலம்புல கொன்முன்னா, இல்ல கண்ணகி உன்னோட வாழத்தான் வந்து, சரி வா போலான்னு. அவனுக்கு புரியவே இல்லைங்க. இது மனசுல போட்டு கொடாஞ்சிக்கிட்டே இருக்கு கோவலனுக்கு. 12 வருஷம் கழிச்சு வந்தோம். திட்டல, அடிக்கல, அழல, சண்டை போடல, வான உடனே வந்துட்டா. இது என்ன? இது இந்த பெண்மையின் ரகசியம் என்ன? புரியவே இல்லைங்க அவனுக்கு. நீ எனக்கு தெரிஞ்சு கோவலன் செத்த இடம் அதான். வாமா போலாம் உடனே. அதை கேட்குறான் அவன். மாதரி வீட்டில் கேட்குறான். கண்ணகி ஒரே ஒரு டவுட்டு, சாவ போகிறான். ஆனால் நல்ல ஆன்மா போல இருக்கு. சாவும் போது சில டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போயிருக்கான். சில பேர் டவுட்டு கிளியர் பண்ணாமே செத்து போயிடுறாங்கல்ல, ஆவியா அலைவான். அவன் போனவன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் சொல்கிறான், கண்ணகி ஒரு டவுட்டு. என்ன? இதுதான் கண்ணகி. என்ன? எழு என்றதும் எழுந்தனை, என் செய்தனை. எழுந்தவுடன் எழுந்துட்டிய. என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாள, வாய் திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அவன் வந்த உடனே சலம் புனர் கொள்கை சலதியோட ஆடி குலநெறி வான்பொருள் குன்றந்தொலத்த இளம்பாடி எனக்கு நாணத்தரம் சிலம்புல கொன்முன்னா. காசிலெல்லாம் வராது, அந்த சிலம்பு இருக்கு, எடுத்துட்டு போனா. இப்படி இவ்வளோ உறுதி அவளுக்கு. அவ கேட்குறாங்க, எழு என்றதும் எழுந்தனை கண்ணகி என் செய்தனை கேட்டடனே எங்க அம்மா சொன்னா. அதான் கண்ணகி, அதான் நீங்க, அதான் நான். உள்ள இருக்குது, வெளிப்படுறது இல்லை. வெளிப்படணுங்கிறதுனால தான் இந்த மேடை. கண்ணகி சொன்னா, எழு என்றதும் எழுந்தனை என் செய்தனை உடனே வாணியம்பாடி செருப்புக்கு ரொம்ப ஃபேமஸ். அது ஒட்டு மொத்தமாக வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்தமான செருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒத்த செருப்பாக மாற்றி ஓங்கி அடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பதிலுங்க. சைலண்டாங்க, டோன் சூப்பர். அப்படி பேசணுங்கிறன நமக்கு தெரியலையே. அம்மா சொல்லிச்சிங்க, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். எப்படி? போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன். மாற்ற முடிஞ்சுதான் என் வாழ்க்கைய? கேடு கெட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்துட்ட, உன் வாழ்க்கை என்னால் மாற்ற முடிஞ்சுதா? என் வாழ்க்கை உன்னோட இருக்குதே, எனக்கு வேற சாய்ஸ் இல்லையே. அதான் வந்தேன். இது சொன்னா பாருங்க, அங்க விதிர்த்து போனதுதான் அவன் விதி. நான் ஒரு விஷயம் சொல்றேன், எங்க வீட்டில் போய் யோசிங்க. அதை நான் சொல்லி இருக்கிறேன். கோவலனை கொன்றது கோவலனின் தீ ஒழுக்கம் கிடையாது, கண்ணகியின் நேர்மை. இதுதான் வல்லமையான சொல். எப்பொழுதும் நாம் யாருடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி செலுத்திக் கொள்கிறோம் என்பது. நான் சொல்றது பெண்களுக்கு புரிய வேண்டும், ஆண்களுக்கும் புரிய வேண்டும். இன்னொரு ஒரு நுட்பமான ஒரு விஷயம் சொல்ற. வல்லமை என்பதற்கான வல்லமை தாராயோங்கிறான் பாரதி. நம் அத்துணை பேருக்கும் மனதிலே நாம் நமக்கு நாமே எழுச்சி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை நான் இப்ப போடுறேன். ஆனா என்ன துக்கம் தெரியுமா? தனி மனிதன் எழுச்சி கொண்டுதான் இருக்கிறான், மனிதம் தான் தாழ்ந்து கொண்டே இருக்கிறது.